தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆட்சி கவிழ்ப்புக்காக தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக திமுக பிரமுகர் திருநாவுக்கரசு, நரேஷ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட விவகாரம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் மீது கொலை மிரட்டல், ஊழல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் 35 கோடி பேரம் பேசிய விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் விவகாரம் வெளியானது. பேரம் பேசியதை வெளியே சொன்னால் உங்கள் குடும்பத்தினர் உயிரோடு இருக்க முடியாது என திருநாவுக்கரசு மிரட்டியதாக எஃப்ஐஆரில் அதிர்ச்சி தகவல். முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று முதல் பட்ஜெட் தொடர்பாக துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம். காலையில் உணவு, கூட்டுறவுத்துறை மற்றும் பிற்பகலில் வருவாய்த்துறை அமைச்சர்கள், துறை சார்ந்த செயலாளர்கள் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் பதிவுத்துறையில் 132 சார் பதிவாளர்கள் பணியிட மாற்றம். பணிச்சுமை மற்றும் நிர்வாக தேவையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பதிவுத்துறை தலைவர் தகவல். விபிஜி ராம்ஜி எனப்படும் மத்திய அரசின் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மகாத்மா காந்தி பெயரிலேயே ஊரக வேலை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தல். புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி பகிர்வில் 75 விழுக்காடு முதல் 25 விழுக்காடு என்ற விகிதத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மாநில அரசுக்கு 5000 கோடிக்கும் அதிகமாக நிதிச்சுமை ஏற்படும் என்பதால் திட்டத்தில் தளர்வுகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தாவேக ஆட்சி முழுமையாக 5 ஆண்டுகள் நீடிக்கும், நம்பிக்கையோடு இருங்கள். 2 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காது என சிலர் பேசுவது நடக்காது என்றும் தோழமை கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உறுதி. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நம்ம ஆட்சிதான், கான்பிடென்டா இருங்க. லஞ்ச லாவண்யமற்ற ஊழலற்ற மதசார்பின்மை ஆட்சியை அமைத்துள்ளோம் என்றும் தோழமை கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் அர்லேக்கர் சந்திப்பு. தற்போதைய தமிழக அரசியல் சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். இபிஎஸ் நியமித்த பொறுப்புகளில் இருந்து எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கேசி வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி விலகல். அதிமுக உறுப்பினர்களாக தொடர்வோம் என்றும் கட்சி தலைமைக்கு 5 பேரும் கூட்டாக கடிதம். துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக சென்னையில் நடந்த மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அரை நூற்றாண்டு கண்ட அதிமுகவை அழித்து விடலாம் என்கிற எண்ணம் பலிக்காது எனவும் உறுதி. அணுக்கனிம சுரங்க விவகாரத்தில் எதற்கு இரட்டை வேடம் போடுகிறார் முதலமைச்சர் விஜய்? தாவேக ஆட்சி வருவதற்கு முன் நாசக்கார திட்டமாக இருந்தது, தற்பொழுது நன்மை தரும் நலத்திட்டம் ஆகிவிட்டதா எனவும் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. தாவேக ஆட்சி கவிழ்ப்பு புகாரின் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகியோரை சென்னை புழல் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக தான் பணம் வாங்கவில்லை, தனக்கும் இளஞ்சொழியனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சென்னையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் விசாரணைக்கு ஆஜரான பின் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. என்பவர் மீது மோசடி புகார் கொடுத்த அடிப்படையில் அந்த புகாரில் குற்றவாளியாக இருக்கின்ற இளஞ்செழியன் என்னை தொடர்புபடுத்தி கூறிய காரணத்தினால் இன்றைக்கு விசாரணைக்கு வர சொன்னார்கள். விசாரணைக்கு காலை 10 மணிக்கு ஆஜரானேன். என்னிடத்து வழக்கு குறித்து கேள்வி கேட்டார்கள். அந்த இளஞ்செழியன் என்பவருக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அவர் எனக்கு உதவியாளராக பணிபுரியவில்லை.
அவர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் என் பெயரை தவறாக பயன்படுத்தி இதுபோன்று தவறுகளில் ஈடுபட்டிருப்பதோடு மாத்திரமல்ல, காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட முயலும் கர்நாடக காங்கிரஸ் அரசை ராகுல் காந்தி தடுத்து நிறுத்த வேண்டும். தருமபுரியில் நடைபெற்ற மேகதாது அணை எதிர்ப்பு நடைபயண பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அணை கட்டுவதா என்றால் 12,500 ஏக்கர் காட்டை அழித்துதான் மேகதாது அணையை கட்ட முடியும் கர்நாடகா. உங்களுடைய முதலமைச்சர், உங்க கட்சி முதலமைச்சர் ஜி.கே. சிவகுமார் கிட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த திட்டம் உடந்த இல்ல, காட்டு அழிச்சு எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு என்று. அப்போதுதான் ராகுல் காந்தியுடைய உண்மையான உணர்வை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தமிழகத்திலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் மல்டிநேஷனல் கம்பெனிகளை கொண்டு வருவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேட்டி. ஒரு எம்என்சி லெவலில் ஹை பெய்ட் ஜாப் அப்படின்றது தான் இப்போ இருக்க மக்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறது. ஸோ அவங்களுக்கு இங்கே ஜாப் கொண்டு வர மாதிரியான தொழிற்சாலைகள், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வரதுக்கான பிளானும், இப்போ இருக்க அந்த இளைஞர்களுக்கு தகுந்த ஒரு ஸ்கில் கொடுக்கறதுக்கு லோக்கலில் இருக்க காலேஜஸ்க்கும் ஐடிஐயும் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கான இதை வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தேர்வுக்கு வரும் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், தேர்வு முடிவுகள் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாகும் எனவும் தகவல். பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்யலாம். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. அழகு நிலைய உரிமையாளரிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய திருமுல்லைவாயல் பெண் உதவி ஆய்வாளர்கள் 2 கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது இருவரையும் கையும் களுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தகவல். விரைவில் தமிழக முதல்வர் அறிவிப்பார். கரும்பு குவிண்டாலுக்கு உயர்த்திய விலை உயர்த்தி சார் பட்ஜெட்டுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோம். பட்ஜெட்ல தெரிஞ்சு ஆமா, தனி பட்ஜெட் தான். கோவை மேட்டுப்பாளையத்தில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த பாகுபலி யானையை சத்தமிட்டு விரட்டி அடித்த ஊர் பொதுமக்கள். இரும்பு வேலையை மிதித்து சாய்த்துவிட்டு லாவகமாக வனப்பகுதிக்கு வெளியேறியதால் மக்கள் நிம்மதி. வடமேற்கு வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாட்டில் ஜூன் மாத மொத்த ஜிஎஸ்டி வசூல் 1.95 லட்சம் கோடி. கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 14% அதிகரிப்பு. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தடைந்தார் ஜப்பான் பிரதமர் சனை தகாய்ச்சி. பிரதமர் மோடியுடன் நடைபெறும் 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. மேற்கு வங்கத்தில் உள்ள மக்களின் பிறப்பு சான்றிதழ்களில் சுமார் 1.6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் சான்றிதழ்கள் போலியானவை என சந்தேகம். மேற்கு வங்கத்தில் நடத்தப்பட்ட பெரிய அளவிலான பிறப்பு சான்றிதழ் சரிபார்ப்பில் 4 1 பங்கு போலி என சந்தேகப்படுவதால் போலீசார் தீவிர விசாரணை.
வாட்ஸ்அப் செயலியின் புதிய யூசர் நேம் அம்சத்திற்கு எதிராக மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ். தனி உரிமை மற்றும் பாதுகாப்பு தாக்கங்கள் குறித்த கலந்தாலோசனைகள் முடிவடையும் வரை இந்தியாவில் அறிமுகப்படுத்த வேண்டாம் எனவும் உத்தரவு. வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் வசதி இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. வாட்ஸ்அப்பை பயன்படுத்த இன்னும் தொலைபேசி எண் கட்டாயம். நடப்பு ஆண்டின் பிற்பகுதியில் புதிய அம்சம் படிப்படியாக அறிமுகம் செய்யப்படும் என வாட்ஸ்அப் தரப்பில் விளக்கம். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டு நீட்டிப்பு. வரும் 14ஆம் தேதியுடன் அவரது பதவிக்காலம் முடிவடையுள்ள நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கியது ஆசிரியர் தகுதி தேர்வு. பயோமெட்ரிக், கேமரா, ஜாமர் கருவி என பலத்த பாதுகாப்புடன் தொடங்கிய தேர்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மெத்தை கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்து அணி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேற்றம். 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவி தொடரிலிருந்து வெளியேறியது காங்கோ அணி. ஃபிஃபா உலகக்கோப்பை பவர் தரவரிசையில் முதலிடத்தில் எம்பாபேவும் மெஸ்ஸி 2வது இடமும் பிடித்து அசத்தல். பட்டியலில் போர்ச்சுகல் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 74வது இடம் வகிப்பு. ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை போட்டி விறுவிறுப்பு. செனகலுக்கு எதிரான நாக் அவுட் போட்டியில் கூடுதல் நேரத்தின் கடைசி நொடியில் கோல் அடித்து த்ரில் வெற்றி பெற்றது பெல்ஜியம். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி ரத்து. ICC T20 பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடம் பிடித்தார் இஷான் கிஷன். தொடர்ந்து முதலிடத்தில் இருந்த அபிஷேக் சர்மா ஒரே இடம் சரிந்து 2வது இடம் பிடித்தார். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் 3வது சுற்றுக்கு முன்னேறினார் ஜப்பானின் நவோமி ஒசாகா. ரஷ்யாவின் அனஸ்தஷியாவை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். அன்னக்கிளி, 16 வயது நிலை உள்ளிட்ட 134 படங்களின் பாடல்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா உரிமை கோர முடியாது. சரிகம நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இளையராஜாவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. மும்பையில் சில்லென்ற காற்றுடன் பெய்த மழையை வீட்டின் பால்கனியில் நின்றபடி ரசித்த நடிகை தமன்னா. எளிமையான முறையில் நனைந்த கூந்தலுடன் மழையை ரசிக்கும் வீடியோ இணையத்தில் வைரல்.